ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சரண்யா ஃபங்க்ஷனல் கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். அவங்களோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தைராய்டு பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஹாய் சரண்யா, வெல்கம் டு த ஷோ. Hi, sir. Yeah, thank you sir, for calling. அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் டைம். யூஸ்வலாக தைராய்டு பற்றி நிறைய மித்ஸ் இருக்கு. உமனுக்கு வந்து பேனிக், அது தைராய்டுன்னு சொன்னாலே பேனிக் ஆகிறாங்க. அண்ட் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், பிசிஓடி, இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் தைராய்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ நீங்க டெக் ஃபீல்ட்ல இருந்து ஃபங்க்ஷனல் கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்டா மாறுறதுக்கு என்ன காரணமா இருந்தது? உங்களுக்கு இருந்த தைராய்டு இஷ்யூஸை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியில வந்தீங்க? ஓகே சார், நான் வந்து சாஃப்ட்வேர்ல தான் இருந்தேன். இருந்துட்டு எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஆர்கானிக்கா எடுக்கிறது அதுல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பிளஸ் என்னோட பர்சனல் இஷ்யூஸ், என்னோட அம்மாவுக்கு வந்து சிகேடி இருந்தது, கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் இஷ்யூஸ் இருந்தது அரௌண்ட் 9 இயர்ஸ். ஸோ அந்த பீரியட்ல கான்ஸ்டன்டா வி ஆர் திங்கிங் அபவுட் வாட் இஸ் குட், வாட் இஸ் நாட் குட், அவங்களுக்கு எதனால இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி. யூஸ்வலி பிகாஸ் அவங்களுக்கு வந்து அது முன்னாடி வரைக்கும் நோ பிபி, நோ சுகர், நத்திங், எதுவுமே கிடையாது. சடனா ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு. ஸோ அது ஒரு ட்ராமா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஐ ஃபேஸ் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் மை பிரெக்னன்சி. அண்ட் ஃபைனலி எனக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கு. பிகாஸ் நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்குமே வந்து பிபி, சுகர், தைராய்டு எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. பட் சடனா எனக்கு 29 இயர்ஸ் இருக்கும் போது எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து நான் நியூட்ரிஷன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் நான் பில்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸ்ல நான் நார்மலுக்கு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமா இருந்தாலும் ரிப்பீட்டடா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோட தைராய்டு லெவல் வந்து ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் நார்மல் சொன்னது, ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஒரு 2.x டிஎஸ்ஹெச் லெவல் ஃபிக்ஸ், அகெயின் 7, அகெயின் 2.9 மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னோட ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது எனக்கு இருந்தது ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ். ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் தெரிஞ்சாலும் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. பிகாஸ் இதுக்கான சொல்யூஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. இதுக்கு எப்படி வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஃபங்க்ஷனல் மெடிசன் பத்தி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசனை நான் எடுத்து படிச்சேன், அதுல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு. பிகாஸ் எனக்கு இருந்த எல்லா சிம்டமுமே போயிடுச்சு. எனக்கு வந்து சைனஸ் இஷ்யூ இருந்தது, மைக்ரைன் இருந்தது, வர்டிகோ இருந்தது, ஹேர் ஃபால், சிவியர் ஹேர் ஃபால் இருந்தது, வெயிட் கெயின் ஆயிருந்தேன், அண்ட் வந்து மூட் ஸ்விங்ஸ் இருந்தது, பிரெயின் ஃபாக் இருந்தது, இன்னும் நிறைய இஷ்யூஸ். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு விஷயத்துல எனக்கு சரியான மாதிரி இருந்தது. அப்புறம் தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷனல் மெடிசனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிய வந்தது. அது நான் நிறைய படிக்கணும், இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணி படிச்சேன். இப்போ நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ தைராய்டை பத்தின மித்ஸ் என்னெல்லாம் நீங்க உங்களோட ஃபீல்டுல பாக்குறீங்க? எஸ், நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தைராய்டு கண்டுபிடிச்சப்ப நான் போனப்ப டாக்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, க்ரூசிஃபெரால் வெஜிடபிள்ஸ் நீங்க லிமிட்டா எடுத்துக்கோங்க, எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு டோட்டல் மித். ஏன்னா நம்ம வந்து ராவா சாப்பிட போறது கிடையாது. ஒரு ப்ராக்கலியா இருக்கட்டும், காலிஃபிளவர், கேபேஜ், எப்படியுமே எல்லாமே நம்ம குக் பண்ணி தான் சாப்பிட போறோம். ஸோ அதுல வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை, நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் டெய்லி பேசிஸ்ல. ஸோ அது வந்து நோ இஷ்யூஸ். அண்ட் இன்னொரு ஒரு மித் என்னன்னு பாத்தீங்கன்னா அயோடைன். அயோடைன் சால்ட் வந்து சாப்பிட்றதால மட்டும் உங்களோட தைராய்டு லெவல் நார்மலுக்கு வராது. சப்போஸ் இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் வந்து ஹாஷிமோட்டோ ஹைப்போதைராய்டிட்டிஸா இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா ஹைப்பர் கிரேவ் டிசீஸ், இது ரெண்டுத்துல எது இருந்தாலுமே நீங்க ஒரு அளவுக்கு மேல அயோடின் எடுக்கக்கூடாது. அயோடினோட இதை வந்து கெஸ் பண்றதுல எல்லாம் பெருசா எதுவும் இல்லை. நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறது பெஸ்ட். சப்போஸ் நம்ம அயோடின் லெவல் கம்மியா இருந்தா நம்ம அயோடின் சால்ட் வந்து ஃபுட்ல ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம். சிம்பிள். இது ஒரு மெத்தட்.
வேற தைராய்டுல மித் என்னன்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு வந்துட்டாலே வெயிட் கெயின் ஆயிடும், அதுக்கப்புறம் அது குறையாது அப்படின்றது ஒரு மித்து. ம், ம், அப்படி கிடையாது. ம், நீங்க ஒரு 3 மந்த்ஸ்ல வெயிட் லாஸ் பண்ணிட முடியும். ம், ரூட் காஸ் ஹீலிங்ல எனக்கு அப்படிதான் ஆச்சு. ம். ஓகே, அதே மாதிரி எனக்கு அரௌண்ட் 8 kg நான் வெயிட் லாஸ் பண்ணேன். ஓகே, ஓகே. வெயிட் லாஸ் பண்ண முடியாதுங்கிறது ஒரு மித்து. அது தைராய்டு இருந்தாலும் பண்ண முடியும். எஸ். கன்சிஸ்டன்சி வேணும் இல்லையா? எஸ், கன்சிஸ்டன்சி வேணும். நம்ம லைஃப் ஸ்டைல், அப்புறம் ம், நம்மளோட நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ம், அதுக்கப்புறமா ஆஹ் இந்த லைஃப் ஸ்டைல் வந்து குட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றது, டயட், ப்ராப்பர் ம். டயட் எடுத்துக்கிறது, இது எல்லாத்து மூலியமா பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ தைராய்டு ஒன்ஸ் டயக்னோஸ் ஆயிட்டாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா லைஃப் லாங் மெடிசன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் நாம பார்க்குற நிறைய பேஷண்ட்ஸும் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் டோசேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ இது உண்மையா? இந்த டோசேஜ் கம்மி ஆகுமா ஆகாதா? அப்படி ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அவங்க தைராய்டு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போதே அவங்க கூட சேர்த்து ஆன்டிடிபியும் ஆன்டிடிபி டெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட். ம், அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வெதர் அவங்களோட தைராய்டை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ம், அந்த டெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா, ம், சப்போஸ் பாசிட்டிவ் வந்தா அவங்களுக்கு இருக்கிறது ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், இல்லைன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ம். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினா அவங்க அந்த நியூட்ரிஷனை ஃபில் பண்ற ஃபுட் சப்போஸ் டெய்லி பேசிஸ்ல அவங்களால எடுக்க முடியலனா கூட சப்ளிமெண்ட்ல எடுத்து அவங்க ம். ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் வித்தின் ஃபியூ ஓகே. மந்த்ஸ். ம், ம், சப்போஸ் அவங்களுக்கு ஆன்டிபாடிஸ் இருக்குது, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, ஆஹ் அதுக்கான ப்ரோட்டோகால ஸ்டார்ட் பண்ணணும். ம். ஃபர்ஸ்ட் வந்து எலிமினேஷன். எலிமினேஷன்ல குளூட்டன், வீட், கோதுமை அது சார்ந்த பொருட்களை தவிர்க்கிறது, அப்புறம் பால், அதுக்கப்புறம் சோயா, கார்ன், ப்ராசஸ்டு ஃபுட், சுகர், இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும் ஓகே. இம்மிடியட்டா. ம், ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல், ஃபங்க்ஷனல் மெடிசன் டாக்டர்ஸோ இல்லை நியூட்ரிஷனிஸ்டோ மீட் பண்ணி உங்களுக்கான டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன். பிகாஸ் when it's come to autoimmunity, not everybody's body same. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ம், So, நம்ம பொதுவா இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபார் ம், எக்ஸாம்பிள் இப்ப நான் அயோடின் சொன்னேன் இல்லைங்களா? ம், உங்களுக்கு தைராய்டு இருந்தா நீங்க நல்ல அயோடின் ரிச் ஃபுட்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ம், ஆட்டோமினிட்டில உங்களுக்கு அயோடின் ஹை ஆனாலும் ப்ராப்ளம். ம். ஸோ அதனால எக்ஸாக்டா உங்களுக்கான டயட் என்ன, பர்சனலைஸ் டெய்லர் மேட் டயட் என்னன்னு பார்த்து நீங்க அந்த டயட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. இப்ப வந்து ரெடியூஸ் ஆகும், ம், அதிகமாகாது. ம், உங்களோட பில்ஸ் சப்போஸ் நீங்க 100 mg எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வரலாம். ம். சோ இத வந்து ஃபங்க்ஷனல் மெடிசன்ல கண்டிப்பா குறைச்சிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றீங்க. யூசுவலா நம்ம 100%. பாக்குறது இல்ல அது அதிகமா பேஷண்ட்ஸ் கிட்ட. சோ ஃபங்க்ஷனல் மெடிசன்ல கண்டிப்பா உங்களால முடியும்னு சொல்றீங்க. சோ இந்த தைராய்டு அப்படின்னா என்ன? தைராய்டுக்கும் மத்த பாடி பார்ட்ஸ்க்கும் இல்ல மத்த இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா? எஸ், கம்ப்ளீட்டா உடம்பு ஃபுல்லாவே கனெக்ஷன் இருக்கு. ம், தைராய்டு ஒரு ஹார்மோன். ம், அந்த ஹார்மோன் நம்ம பாடியில எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓவரால் பாடி கம்ப்ளீட், டாப் டு டோய் ஃபுல்லாவே. ம், ஆஹ் இந்த இடம் அந்த இடம் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து செல்குள்ள அதனோட ஒர்க் இருக்கிறதால கம்ப்ளீட்டா எல்லா டிஷ்யூ அண்ட் செல்ஸ்லயுமே தைராய்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு. ம், ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் நம்மளோட பிரெயினுக்குள்ள ஹைப்போதலாமஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். அந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும்னா உங்க பாடியை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணி ம், உங்களுக்கு எவ்வளவு தைராய்டு ஹார்மோன் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அந்த டைம்க்கு ம், அப்படின்றத ஸ்கேன் பண்ணி சொல்லிடும். ம், அது வந்து சிக்னலை பிட்யூட்டரி கிளாண்டுக்கு அனுப்பும், இவ்வளவு தைராய்டு ஹார்மோன் வேணும் அப்படின்ட்டு. ம், பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணுனா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தைராய்டு கிளாண்டுக்கு கொடுக்கும். ம், அந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் தான் தைராய்டோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ம், இந்த சிக்னல், டிஎஸ்ஹெச் ரெசப்டார் சிக்னல்ல
ஆன்டிபாடிஸ் அதே மாதிரி உருவெடுக்கிற வேற ஆன்டிபாடிஸ் பிளட்ல கலந்துருந்தா அதுதான் ஹைப்பர் தைராய்டு. ஓகே. பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து வர டிஎஸ்ஹெச். சப்போஸ் இப்போ இந்த ப்ரொடக்ஷன்ல இப்ப சிக்னல் வந்துருச்சு, தைராய்டு கிளாண்ட்ல இருந்து தைராய்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்களோட புரோட்டீன்ல இருந்து எல் தைரோசின் அண்ட் ஜிங்க், செலீனியம், அயோடின் இத வந்து வச்சுதான் மெயினா தைராய்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அது எப்படி அந்த தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா தைரோகுளோபுலின். தைரோகுளோபுலின் என்னன்னா தட் இஸ் அ பில்டிங் பிளாக். அந்த பிளாக் ஒண்ணு ஒண்ணா வச்சுதான் அந்த ஹார்மோனி கிரியேட் ஆகும். அந்த பில்டிங் பிளாக் தைரோகுளோபுலினோட ஆன்டிபாடி அதுதான் ஹைப்போதைராய்டிசம். அதனோட ஆன்டிபாடி உங்க பாடியில இருந்துச்சுன்னா அதே மாதிரி உங்க இருக்கிற ஆன்டிபாடி உங்க பாடியில இருந்துச்சுன்னா அதுதான் ஹைப்போதைராய்டிசம். அதுதான் ஹஷிமோட்டோ. ஓகே. சோ இது வந்து தைரோகுளோபினாவும் இருக்கலாம், இல்ல டிபிஓவும் இருக்கலாம். இது ரெண்டுத்துல எது இருந்தாலுமே அது வந்து ஹைப்போதைராய்டிசம், ஹஷிமோட்டோஸ் ஹைப்போதைராய்டிசம் இதுதான். சோ இந்த இடத்துல வந்து 90% T4 இருக்கும், 10% T3 இருக்கும். ஓகே. இது இன்ஆக்டிவ் மோட்ல இருக்கும். எப்ப ஆக்டிவ் ஆகும்னா உங்களோட தைராய்டு கிளாண்ட விட்டு வெளியில வரணும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் டிஷ்யூல ஆக்டிவேட் ஆகும். மேஜரா லிவர் அண்ட் கிட்னி செல்ஸ்ல ஆக்டிவேட் ஆகும். இந்த கன்வர்ஷன் T4ல இருந்து T3 கன்வர்ஷன்ல ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் கம்மி. நாம எடுத்துக்கிற தைராய்டு பில்ஸ் T4. அந்த T4 நம்ம செல்லுக்குள்ள போய் T3 கன்வெர்ட் ஆகணும். ஆனாலும் அது தைராய்டு ஹார்மோன் இல்லைன்னா அது வந்து ரிவர்ஸ் T3 ஆயிட்டு ரிவர்ஸ் T3 ஆச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு டாக்ஸின் மாதிரி. மெட்டபாலிக் பிரேக்னு சொல்லுவாங்க. அது மெட்டபாலிக் பிரேக் பண்ணும். இது வந்து மெட்டபாலிக்க பூஸ்ட் பண்ணும் ப்ரீ T3. இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாடியோட அதே மாதிரி இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் வந்தாலே அது கட் கட் பேரியர்ல ஏற்படுற ஒரு லீக்கேஜ் காரணமா அது லீக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் உள்ள என்டர் ஆயிடும். அதுதான் ஆன்டிபாடிஸா கிரியேட் பண்ணும். ஸோ இது வந்து ரிப்பீட் நடந்துட்டு இருக்கிறதால உங்க தைராய்டு கிளாண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்னா உங்க லிவர் கிட்னி ஆல் ஓவர் டிஷ்யூஸ் அண்ட் கட்ன்னு சொல்லி எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ தைராய்டுக்கும் கட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் பண்ணணும்? இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹைப்போ அதாவது டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமா இருந்ததுன்னா ஆன்டி டிபிவும் ஆன்டி டிஜி டெஸ்ட். டிஎஸ்ஹெச் லெவல் கம்மியா இருக்கு, எனக்கு 1 இல்ல 1 கீழே கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து டிஎஸ்ஹெச் ஆர் ஆன்டிபாடி டெஸ்ட். ஓகே. இது வந்து பிளட் டெஸ்ட். அது இல்லாம என்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும்? மோஸ்ட் ஹைப்பருக்கு வந்து வெயிட் லூஸ் ஆவாங்க, ஹைப்பர் வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. இதை தவிர மத்த சிம்டம் எல்லாம் காமனா தான் இருக்கும் ரெண்டு பேருக்குமே. ஏர் ஃபால் இருக்கும், ஏர் தின்னிங் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இன்சோமேனியா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா கான்ஸ்டன்டா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆன்சைட்டி டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கும், ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும், ஸ்கின் டல்னஸ் இருக்கும், அண்ட் மென்ஸ்ட்ரேஷன் கிராம்ப்ஸ், மென்ஸ்ட்ரேஷன் பெயின் அதெல்லாம் இருக்கும். அண்ட் டிலே மென்ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகிறதுல டிலே ஆகும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எஸ், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் பாடி ஃபங்க்ஷனே அது கொலாப்ஸ் பண்ணுது இல்லையா? ஸோ நீங்க பார்த்த உங்க பேஷண்ட்ஸுக்கு தைராய்டு லெவல் கம்மி பண்ணிருக்கீங்களா? எஸ், நிறைய பேருக்கு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்தவங்கல இது வரைக்கும் யாருமே கம்மியாகாம போனது இல்ல. நான் சொல்றது உங்க டோசேஜ். ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்தாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் பில்ஸ் எடுக்காம போயிருக்காங்க. சோ வந்து என்னன்னா இன்ஸ்டன்டா நடக்கணும்னு நினைச்சா நடக்காது. அவங்களோட சிவியாரிட்டியை பொறுத்து 3 monthsலயும் நடக்கலாம், 6 monthsலயும் நடக்கலாம், 1 yearலயும் நடக்கலாம், மேக்ஸிமம் 1 year. சோ நீங்க அட்லீஸ்ட் 6 months ஆச்சு டைம் கொடுக்கணும். ஒரு 1 week 10 daysல நடக்குமான்னு கேட்டா அது நடக்காது. சோ அதனால வர எல்லாருக்குமே ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாருக்குமே உங்களோட டிஎஸ்ஹெச் லெவல் வந்து அதிகமா இருக்கும்,
பிளஸ் அவங்க எவ்வளவு பில்ஸ் எடுத்தாலுமே அவங்களோட சிம்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒபேசிட்டியா இருப்பாங்க, ஏன் வந்து வெயிட் ஏறிச்சுன்னா தைராய்டு வந்ததாலதான் வெயிட் ஏறி இருக்கும். ஆனா தைராய்டு பில்ஸ் 10 இயர்ஸா எடுத்துட்டு இருப்பாங்க, பட் வெயிட் குறைஞ்சிருக்காது, இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கும். ம். இதனோட ரூட் காஸ் வந்து வேற இடத்துல இருக்கு. நீங்க ரூட் காஸ சரி பண்றது மூலியமா, அதாவது கட்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்றது மூலியமா நீங்க பெருசா எஃபோர்ட்டே போட வேண்டாம். ஒரு ம். சிம்பிள் டயட்னா உடனே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அப்படியெல்லாம் கிடையாது. சிம்பிள், நீங்க எப்படி டெய்லி சாப்பிட்டு இருப்பீங்களோ அதேதான், அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். சோ ம். அதை வந்து எடுக்கிறது மூலியமா ஈஸியா வித்தின் 3 monthsல அவங்க நல்ல வெயிட் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ எஸ். பில்ஸ் மட்டும் பத்தாது, கட்டை வந்து திருப்பி அந்த லைனிங்கை ஹீல் பண்ற மூலமா தான் தைராய்டை வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். எஸ். ஸோ அதுக்கான ஹெல்ப்பை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கான நியூட்ரிஷன் அட்வைஸ் எல்லாம். ஸோ போஸ்ட்மார்ட்டம்ல யூஸ்வலா நீங்க சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் உமனுக்கும் இருக்கும் ஆஃப்டர் சைல்ட் பர்த். ஸோ தைராய்டு இருக்கு இல்ல அப்படின்னு அவங்களுக்கு எப்ப தெரியும், எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுனாலே அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மத்தபடி ம். வந்து நார்மலா சிம்டம்ஸ் வச்சு பாக்குறதுலாம் கெஸ்ஸிங் தான். ஏன்னா ம். எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ், எல்லாரும் ஏர் ஃபால்னா எல்லாருமே சொல்றாங்க எனக்கு ஏர் ஃபால் இருக்கு. ம். வெயிட் கெயின் ஆகுனா போஸ்ட்மார்ட்டம்ல எல்லாருமே வெயிட் கெயின் ஆகுறாங்க. சோ அதனால எல்லாருக்குமே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ பெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறது தான் பெஸ்ட். அதுல டிஎஸ்எச் லெவல்ல உங்களுக்கு 3.5க்கு மேல இருந்தாலே இட்ஸ் அப்நார்மல். உங்களுக்கு ம். வந்து 4 தான் இருக்கு, எனக்கு 5 தான் இருக்கு, இது நார்மல் தான் அப்படின்னு விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜா இருந்தா ஈஸியா அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். அந்த ம். டைம்ல விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட் ரிவர்ஸ் பண்றது. சோ ம். அதனால ஏர்லி ஸ்டேஜ் இருக்கும் போதே நீங்க வந்தீங்கன்னா ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிடலாம். அண்ட் போஸ்ட்மார்ட்டம்ல வந்து நிறைய பேருக்கு டெலிவரி டைம்ல, சாரி பிரெக்னன்சி டைம்ல வந்து தைராய்டு ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ம். அது வந்து ஆஃப்டர் டெலிவரியும் கண்டினியூ ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. சப்போஸ் அது வந்து நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்தாலும் அகெயின் 1 or 2 times நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஒரு கண்டினியூஸ் 3 ரிப்பீட்டட் டெஸ்ட்ல உங்களுக்கு நார்மல் வந்தா அதுக்கப்புறம் நீங்க ஓகே நார்மல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா TSH 4க்கு மேல இருந்தாலே நீங்க பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். ஓகே. நியூட்ரிஷன் அட்வைஸ் என்ன கொடுப்பீங்க? என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்? என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ், இது அவங்க வீகனா இருந்தா எப்படி சாப்பிடணும், நான் வெஜிடேரியனா இருந்தா எப்படி சாப்பிடணும்? ஆக்சுவலா இது நீங்க பாத்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. ஃபங்க்ஷனல் மெடிசனை பொறுத்த வரைக்கும் நாங்க ஓவரால் பாடி பார்ப்போம். ம். எந்த இடம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து கட்டு, லிவர், அந்த தைராய்டு ஆர்கன், ஹார்ட், இப்ப நீங்க ஃபங்க்ஷன் ஓவராலா பார்க்கும்போது உங்களோட எந்த ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில இருக்கு, ம். அதை நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒண்ணு ஒண்ணா போகும். ம். So, பொதுவா எல்லாருக்கும் இதுதான் அப்படின்ற மாதிரி எங்களால சொல்ல முடியாது. ம். For ஓகே. example, ஆட்டோமியூனிட்டி ஐஷோமோட்டோ டயபிட்டிஸ் இருக்கிற நிறைய பேருக்கு எக் வந்து இன்டாலரண்டா இருக்கு, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுலயும் ஒரு சில பேருக்கு பாயில்ட் எக் மட்டும் இன்டாலரண்டா இருக்கும், ம். டொமேட்டோஸ் இன்டாலரண்டா இருக்கும். ம். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து ஆம், இந்த ரேடிஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இன்டாலரண்டா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம காமனா எல்லாருக்கும் இதுதான். அதே மாதிரி புரோட்டீன்ல ஒரு சிலருக்கு சோய் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு சிலருக்கு சோய்பீன் அக்செப்ட் பண்ணிக்காது. ம். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது. ஆம், ஆனா மேக்சிமம் 90% ஆஃப் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ல டெய்ரி அண்ட் வீட் வந்து இன்டாலரண்டா தான் இருக்கும். அவங்களுக்கு ஓகே. அதுல இருந்து வர புரோட்டீன் வந்து ஆன்டிபாடி கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால இது காமனா சொல்ல முடியாது. மற்றபடி வந்து ஜென்ரலா டயட்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி டயட் எடுத்துக்கலாம். ஓகே. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி டயட்னா நீங்க ஒரு டீ மாதிரி லைக் ஜிஞ்சர், சின்னமன், அதுக்கப்புறம்
லெமன் லெமன் நீங்க லாஸ்டா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஆம்லா, கிரீன் டீ அண்ட் பிஞ்ச் டர்மரிக் ம். இது வரைக்கும் போட்டு இட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டீ. இது வந்து எடுத்துக்கலாம். பிளஸ் அவங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸும் நிறைய இருக்கு, லிபிட் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பர்பரின் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லோ ஸ்டொமக் ஆசிட் இருந்தா ஏசிவி ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஆப்பிள் சிடர் வினிகர். ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஜென்ரலா பீப்புள் என்ன பண்றாங்கன்னா வெளியில எல்லாரும் இந்த சோஷியல் மீடியா பார்த்துட்டு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் உங்க கட் இன்ஃப்ளேம்டா இருக்கும் போது ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்தீங்கன்னா அது கட்டை ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஃபர்ஸ்ட் அதை ஹீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் ஆப்பிள் சிடர் வினிகரை எடுக்கணும். பிகாஸ் இட்ஸ் வெரி ஹைலி அசிட்டிக் இன் நேச்சர். ஸோ அது டைரக்டா எம்டி ஸ்டொமக்ல எடுக்கக்கூடாது. ஓகே. அண்ட் வந்து பொதுவா ஹைப்போதைராய்டிசம்க்கு வந்து ஓவர் நைட் சோப்ட் கொரியாண்டர் சீட்ஸ் அண்ட் ஜீரா சீட்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகே. தென் பிரேசில் நட், டெய்லி ஒரு பிரேசில் ம். நட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ம். ம். அவங்களுக்கு வந்து எக் அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னா எக்ஸ் எடுத்துக்கலாம். ம். அண்ட் புரோட்டீன் நீடை வந்து கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் நீட் தான். ஓகே. இப்போ குக்கிங்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ணலாம்? அப்படி பண்ணா அந்த ஃபுட் டேஸ்டா இருக்குமா சாப்பிட? ஆக்சுவலா வந்து ஃபுட் குக் பண்ணும்போது அதனோட கலர் நல்ல வைப்ரண்ட் கலர் வரும் பாத்தீங்களா ஒரு டைம்ல, ம். 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 ஆமா. அந்த டைம்ல எடுத்து சாப்பிடணும். நிறைய ம். பேர் என்ன பண்றாங்க, ஓவர் குக் பண்ணிடுவாங்க. ம். ம். அது நேச்சுரலாவே எப்போ வந்து அந்த வைப்ரண்ட் கலர் வருதோ அப்போ அதோட ஃபிளேவர் நியூட்ரியன்ட் எல்லாமே அதுல ரிச்சா டென்ஸா இருக்கும். ம். அதுதான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக் எடுத்தீங்கன்னா அந்த யோக் வந்து கிரே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்ல ம். அந்த ஆரஞ்சு கோல்டன் ஆரஞ்சுல இருக்கணும். ம். அப்பவே எடுத்து யூஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ப்ரோக்கலி ம். நீங்க ஸ்டீம் பண்ணீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள அது நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர் வந்து. யா. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றது பெட்டர். நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு 1 or 2 days கழிச்சு அப்படி யூஸ் பண்றது ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றது பெட்டர். ம். அண்ட் குக்கிங் மெத்தட்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷர்டு குக்கிங் வந்து அவாய்ட் பண்ணா நல்லது. ம். அதுக்கு பதில் வந்து மேக்ஸிமம் ஓவர் நைட் சோக் பண்ணி ஒரு 6 to 8 hours நல்லா சோக் பண்ணிட்டு ம். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி பாயிலிங் மெத்தட்ல குக் பண்ணி எடுத்துக்கிறது எதுவா இருந்தாலும் அது ம். best. பாவக்காலாம் யாருமே பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி குக் பண்ணி சாப்பிடலாம்? சேம் அதையும் நீங்க வந்து இட்லி ஸ்டீமர்ல கூட வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுல ம். அது வந்து ஒன்ஸ் அது இதுவாயிடும், குக் ஆயிடும். குக் ஆனதும் நீங்க ஆயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி சால்ட் பெப்பர் இல்ல சில்லி பவுடர் ஆட் பண்ணி நீங்க ரோஸ்ட் பண்ணி ம். எடுக்கலாம். இது வந்து ஒரு ஹிட் ரெசிபி என்னோட ம். கிளையண்ட்ஸ் கிட்ட. ம். ம். இது அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லைங்களா, ம். அதை ம். சோக் பண்ணிட்டு மார்னிங் அதை கிரைண்ட் பண்ணி அதுல கஞ்சி மாதிரி போடுவாங்க வித் கோகோனட் மில்க். ம். ம். ஓகே. அதுவும் வந்து நிறைய பேருக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ம். தென் இந்த மில்லட்ஸ் சாமை வரகு மில்லட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மில்லட்ஸோட பொங்கல் ரெசிபிஸ், ம். ம். அந்த ரெசிபி நல்லா இருக்கும். எஸ். அண்ட் வந்து பட்டர் ஃப்ரூட், ம். பட்டர் ஃப்ரூட் வச்சு இவங்க வீட்லயே மில்லட் பிரெட் பண்ணி அதுல பட்டர் ஃப்ரூட் வச்சு ஆலிவ் ஆயில், ம். அது வந்து ஒரு பெஸ்ட் ரெசிபியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குங்க. ஓகே. எல்லா ரெசிபிகளுமே அதுக்கு எப்படி குக் பண்ணுவோம். ஈவன் வெண்டைக்காய், ஆ. வெண்டைக்காய் வந்து நிறைய பேருக்கு அது டெக்ஸ்சர் வந்து வழவழன்னு இருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா அத நான் சொன்ன மாதிரி கரெக்டா கொஞ்சமா அந்த வைப்ரண்ட் கலர் வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதனோட டேஸ்ட், அதனோட ஃபிளேவர் எல்லாம் சூப்பரா இருக்கும்.
ஓகே, நீங்க சொல்லும் போதே அப்படியே அது மாதிரி குக் பண்ணி சாப்பிடணும்னு ஆசை வர்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் வெஜ்ஜீஸ்னாலே நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி. ஐயோ அதுல என்ன பெருசா சமைச்சிட முடியும்னு நினைப்பாங்க. பட் நீங்க சொல்றது கேட்கும்போது அதுவும் டேஸ்டியான ஒரு ஃபுட்டை சமைக்க முடியும், அது ஹெல்த்தியாவும் இருக்கும் அப்படின்னு புரியுது. ஸோ தைராய்ட்ல தூங்கி தூங்கி சரி பண்ண முடியுமா? தூங்குறது வந்து கண்டிப்பாங்க சரி பண்ண முடியும். அதாவது தைராய்டு மட்டும் இல்ல. ம். உங்களுடைய எல்லா கண்டிஷனுமே தூங்கி நீங்களே சரி பண்ண முடியும். ம். வந்து படுத்த உடனே தூக்கம் வரணும். ம். வித்தின் 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ்ல வரணும். இதுக்கு ம். மேல டிலே ஆகுதுன்னா தட் இஸ் நாட் நார்மல். ம். ம். சரிங்களா? அதே மாரி ம். டெய்லி ஒரே டைம்ல போய் படுக்கிறத ஒரு ரொட்டீனா நம்ம வச்சுக்கணும். பாடிக்கு அந்த ரொட்டீன நம்ம சொல்லிக் குடுக்கணும். ம். டெய்லி இந்த டைம தூக்கம் வந்துடும். நான் தூங்கிடுவேன். ம். அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கு சொல்லி தரணும். அதே மாதிரி நைட்டு தூக்கம் வராம கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, மார்னிங் 6 to 7 சன் ரைசிங் டைம்ல சன்லைட்ட நம்ம பாக்குறது. அது ம். பாக்குறது மூலியமா செரட்டோனின் ஒரு ஹார்மோன் ம். சுரக்கும். அந்த ஹார்மோன் இஸ் a precursor ஃபார் மெலட்டோனின். சோ உங்களுக்கு ம். மார்னிங் அந்த செரட்டோனின் சுரந்தாதான் நைட்டு உங்களுக்கு மெலட்டோனின் சுரக்கும். சோ ஓகே. இதுக்காக நீங்க எதுவும் செலவுலாம் பண்ண வேண்டாம். என்கிட்ட கிளையன்ட்ஸ் கேட்பாங்க மெலட்டோனின்க்கு சப்ளிமெண்ட் இருந்தா குடுங்க. சப்ளிமெண்ட் எல்லாம் வேண்டாம். இப்படி ஓகே. மார்னிங் சன்லைட்ல நின்னீங்கனாலே போதும். மெலட்டோனின் வேணும்னா செரட்டோனின் எடுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்சு ஆமா. சன்லைட் பாருங்க. ஓகே. கரெக்ட். பிளஸ் இது கூட மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருந்தாலும் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அத ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க. பிகாஸ் இந்தியால 90% விமனுக்கு மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருக்கு. மெக்னீசியம் கண்டிப்பா எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அஸ்வகந்தா பவுடர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு 500 to 1 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு ஸ்லீப் நல்லா வர வைக்கும். அஸ்வகந்தா வந்து நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு எடுத்துக்கிட்டா பீரியட்ஸ் அதிகமா ஆற மாதிரி இருக்கு, உடம்பு சூடாற மாதிரி இருக்குன்னு. அது உண்மையா? நோ, இல்ல இல்ல. இல்ல இல்ல. ம். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ம். எப்படி இதுல தைராய்டைட்டிஸ்ல எப்படி சரியாகுது? என்ன மாதிரி சிம்பிள்ங்க. ட்ரீட்மெண்ட் உங்களோட எடுக்கணும்? தைராய்டு ஹார்மோன் நார்மலா இல்ல. ம். உங்களோட அந்த ஃபங்க்ஷன் மென்சுரேஷன் ஃபங்க்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கிற டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ்க்கு தேவையான தைராய்டு ஹார்மோன் கிடைக்கல. ம். கிடைச்சிச்சுன்னா நார்மல் அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான். தைராய்டு சரி பண்றது மூலியமா இதை சரி பண்ணிடலாம். சோ கட் லைனிங்க சரி பண்ற மூலமா, ஸ்லீப் கரெக்டா எடுத்துக்கிறது மூலமா, அண்ட் கரெக்டான டோசேஜ் தைராய்டு எடுக்கிறது மூலமா இது எல்லாத்தையுமே சீக்கிரத்துல சரி பண்ணலாம். ம். ப்ளீஸ் கெஸ்ஸிங்ல எதுவுமே பண்ணாதீங்க. சோசியல் மீடியால பார்த்துட்டு கெஸ்ஸிங்ல எதுவுமே பண்ண வேணாம். ம். ம். ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் அந்த கூட டிராவல் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கே தெரிய வந்துரும். ஓகே எப்ப இதை எடுக்கணும் அப்படின்ட்டு. ம். எடுத்ததும் கெஸ் பண்ண வேண்டாம். போஸ்ட்மார்டம் மதர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு பிரெக்னன்சிலேயே, அது பிரெக்னன்சில இருந்தா மட்டும் தான் வருமா, இல்ல போஸ்ட்மார்ட்டம்லயும் சடனா தைராய்டைட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? எப்போ வேணா வருங்க. இது ம். வந்து உங்களுக்கு இப்பதான் வரணும் அப்பதான் வரணும்ன்றது கிடையாது. ஒரு 2 ரீசன். ஒண்ணு சொன்ன மாதிரி மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி பாடியில அதிகமாச்சுன்னா உங்களுக்கு எப்ப எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் வரலாம். ம். ஒரு விஷயம் உங்களோட கட் பேரியர்ல வர டேமேஜ். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு நடக்கிற ஸ்ட்ரெஸ், anxiety அது கூட காரணமா இருக்கலாம். அந்த டிப்ரெஷன்னால கூட வரலாம். சோ இப்பதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் வரலாம். இப்போ உங்ககிட்ட வர கிளையன்ட்ஸ் வந்து, பேஷண்ட்ஸ் வந்து தைராய்டு மட்டும் எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. பட் ஃபங்க்ஷனல் மெடிசன்ல யூ சி எவ்ரி திங் அஸ் அ ஹோல். ஒன்ன சரி பண்ண தனியா பண்ண முடியாதுங்கிறது. ஸோ நீங்க எப்படி அந்த பேஷண்ட்டுக்கு புரிய வைப்பீங்க இது வந்து சிங்கிள் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு? எஸ், அவங்க கிட்ட சொல்லிதான் புரிய வைக்கணும். பிகாஸ் அவங்களோட பாடி வந்து ஒரு கம்ப்ளீட் மெக்கானிசம். ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம ம். தண்ணி இந்த ஆர்கனை மட்டும் கலட்டி ட்ரீட் பண்ணி அப்படி கிடையாது.
ம், அது ரன் ஆயிக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா. இப்ப பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிரெயின்ல இருந்து சிக்னல் வந்தாதான் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து சிக்னல் வந்தாதான் தைராய்டு கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ம், இல்லனா இல்ல. அதே மாதிரி தைராய்டு கிளாண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுற தைராய்டு ஹார்மோனும் இன்ஆக்டிவ் மோட்ல இருக்கும். ம், அதே செல் டிஷ்யூல வந்துதான் ஆக்டிவ் மோடுக்கு சேஞ்ச் ஆகும். அது ம், செல்லுலார் லெவல்ல நடக்கிற விஷயம். ம், சோ இந்த மாதிரி எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுது பாடியில ம், ஓவராலா. ம், ம், அந்த ம், ஆன்டிபாடிஸ நீங்க ஸ்டாப் பண்ணணும்னா அந்த கட்டை ஹீல் பண்ணணும். சோ இத ம். வந்து சொல்ல புரிய வைப்போம். பட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. புரியுது எல்லாருக்குமே. புரியுது. ஓகே. ஸோ இப்ப வரவங்க சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு தைராய்டுல தானே ப்ராப்ளம், நான் ஏன் எல்லா பிளட் டெஸ்டும் எடுக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்காக கேட்டேன். வேற உங்களோட சைட்ல இருந்து போஸ்ட்மார்டம் விமனுக்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? அட்வைஸ்னா மேக்சிமம் வந்து ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ம், ஸ்டில்னஸ்ல இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ம், லைஃப் ஸ்டைல்னு பாத்தீங்கன்னா மார்னிங் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து அவங்க குழந்தைய சன்லைட்ல காமிப்பாங்க. பட் அவங்க வந்து சன்லைட்ல இருக்க மாட்டாங்க. ம், நீங்களும் கூடவே ஒரு 1/2 hour சன்லைட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து பிரெக்னன்சில இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ம், மார்னிங் ஒரு 30 minutes ம், உங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் பிளஸ் உங்களுக்கும் சன்லைட் எடுத்துக்கிறது பிளஸ் குழந்தை பிறந்த பிறகும் அதை அப்படியே கண்டினியூ பண்றது. ம், அது ஒரு பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். அண்ட் ஸ்லீப்புக்கு வந்து ஃபோன் நிறைய யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ம், அண்ட் நிறைய ஃபுட் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ம், குழந்தைகளை பத்தி என்னென்ன doubt, புதுசு புதுசா நிறைய டவுட்ஸ் வரும். ஆமா. எல்லா டவுட்ஸுக்கும் வந்து அவங்க கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. ம், எப்பவுமே கூகுள்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிறது இல்லைங்க. ம், ஆமா. கூகுள் வந்து அதுக்கு தெரிஞ்சதுதான் சொல்லும். ம், ம், பட் அதால எதுவும் ட்ரீட் பண்ண முடியாது. ம். So, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேட்கறது நல்லது. மத்தபடி பெருசா எதையும் வரி பண்ணிக்காம இருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. நியூட்ரிஷன் சைடுன்னு பாத்தீங்கன்னா ம், அவங்களுக்கு ஒமேகா 3 நிறைய தேவைப்படும், புரோட்டீன் நிறைய தேவைப்படும், மெக்னீசியம் தேவைப்படும். ம், சோ அவங்க பிரெக்னன்சி டைம்லயே கம்ப்ளீட்டா ஒரு செக்அப் எடுத்துட்டு எதெல்லாம் அவங்க டெபிசிட்டா இருக்கும், அயர்ன் டெபிஷியன்சி இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் கால்சியம் டெபிஷியன்சியை தப்பா நினைச்சுக்கிறாங்க. கால்சியம் ரிச் சோர்ஸ் வந்து நம்ம ஃபுட்ல எடுத்தாலே போதும். ம். அண்ட் கூட வந்து மெக்னீசியம் எடுத்தாலே போதும். உங்களோட கால்சியம் லெவல் நல்லா இருக்கும். அண்ட் விட்டமின் டி லெவல் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். பிளஸ் இதோட சேர்த்து விட்டமின் B12 இதை வந்து அவங்க பார்த்தாங்கனாலே போதும். எஸ், அதே ஓகே. மாதிரி உங்க ஃபுட் பிளேட் வந்து ஒரு வைப்ரண்ட் கலரோட கலர்ஃபுல் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட இருந்துச்சுன்னா. ஓகே. சோ இது மாதிரி அவங்க ஒழுங்கா அவங்கள பாத்துக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த ஃபெட்டிக், ஹேர் லாஸ் இதுல இருந்தெல்லாம் சீக்கிரமாவே வெளியில வந்துடலாம் இல்லையா? சோ இது எல்லாமே உடம்ப எடுத்த நியூட்ரிஷன்ஸை ரீப்ளேஸ் பண்ண மறந்துடுறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெஃபிஷியன்சியா எந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தைராய்டோட சேர்ந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு? இப்ப வந்து அயோடின் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. அயோடின் டெபிஷியன்சி அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு இல்ல, வெரி ரேர். செலீனியம் இருக்கும், ஜிங்க் இருக்கும். செலினியம், ஜிங்க் ஜிங்க். அண்ட் புரோட்டீன் வந்து மோஸ்ட் ஆஃப் த விமன் டெபிசிட் டு புரோட்டீன். ம், புரோட்டீன் டெபிஷியன்சி புரோட்டீன் டெபிஷியன்சிக்கு ரெண்டு ரீசன் இருக்குங்க. ஒண்ணு வந்து நம்மளோட டயட்லயே புரோட்டீன் எடுக்கிறது கிடையாது. ம், ரெண்டாவது மேல் அப்சர்ப்ஷன். நீங்க புரோட்டீன் எடுத்தாலும் உங்களோட பாடி அதை அப்சர்வ் பண்றது இல்லை. ம், ஸோ ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது தெரியாம நீங்க வந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ப்ராப்ளம். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ மேல் அப்சர்ப்ஷன், நீங்க பாருங்க எனக்கு ப்ரோட்டீன் கம்மியா இருக்குன்னு நினைச்சு நீங்க பாருங்க எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. பட் அது ரிஃப்ளெக்ட் ஆகல பாடியில. உங்களுக்கு வெயிட் எந்த சேஞ்சஸ் எதுவுமே தெரியல. ஆனா ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்குன்னா இட்ஸ் லீட்ஸ் டு மெனி கட் இஷ்யூஸ், ஈவன் ஆட்டோ ஓகே. இம்யூனிட்டி. ம், இது ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கும். ஸோ எந்த டவுட், ஒரு சிம்பிள் டவுட்டா இருந்தாலுமே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்டயோ இல்ல ஒரு டாக்டர் கிட்டயோ ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கறது தான் நல்லது.
நாமளா ஒரு கெஸ்டிங்ல வந்து பாக்குறது சரியில்லை. எஸ். எப்படி எக்ஸ்பர்ட்ஸை சூஸ் பண்றது? இப்ப நீங்க சோஷியல் மீடியா நம்ம ஓபன் பண்ணோம்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அட்வைஸ் சொல்றாங்க. ஒருத்தவங்க வந்து இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க இதை சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்க. சோ அதை பார்த்த உடனே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி எதையுமே பண்ணாம விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க உங்களோட அட்வைஸ் என்ன? See, ஒரு சர்டிஃபைடு பீப்புளா இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்ட்டு பாருங்க. அண்ட் ஒரு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வெயிட் லூஸ் பண்ணேன்ற ஒரே காரணத்துக்காகவே வந்துருவாங்க. உம் ஓகேங்களா? சோ நான் உம் இதெல்லாம் பண்ணி நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை ஆமா. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிடாதீங்க. அது உம் வேண்டாம். உம் மத்தபடி வந்து ஆஹ் ஒரு டாக்டர்ஸ் சொல்றதை கேட்கலாம், உம் பிளஸ் நியூட்ரிஷன்ஸ் சொல்றதை கேட்கலாம், டயட்டீஷியன்ஸ் சொல்றதை கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நோ இஷ்யூஸ். அவங்க வந்து ஒரு சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. சோ பயப்படாம ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. முதல்லயே டிசைட் பண்ணாதீங்க. இன்னொரு ஒரு விஷயம், ஈவன் டாக்டர்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் அவங்க சொன்னாலுமே கூட ப்ளீஸ் உங்களுக்கானதை ஒரு முறையாச்சு போய் கேட்டு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் டவுட் கேளுங்க. அவ்வளவுதான். ம் இதை ஃபாலோ பண்ணலாமா, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, இதை ஃபாலோ பண்ணலாமா, அந்த மாதிரி கேட்டுட்டு ஃபாலோ பண்றதுதான் பெஸ்ட் ஐடியா. ஓகே. சோஷியல் மீடியா மட்டும் பிளாங்கா ஃபாலோ பண்ணாம எதெல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்களோ அது அதையும் அவேர்னஸ் பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு ம் ஒரு அவேர்னஸ்க்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டைஜஷன் இருக்கு, பர்பிங் இருக்கு, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இது வந்து நம்ம நார்மல் நினைச்சு விட்டுருவோம். ம் எல்லாருக்கும் வர்றதுதான், சாப்பிட்டதும் ஒரு பர்பிங் வரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் நாட் நார்மல். ம் அது வந்து உங்களோட கட்ல நீங்க சாப்பிட்ட புரோட்டீன் இன்டைஜஷன் ஃபுட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சிக்னல். ம் இது வந்து ஒரு அவேர்னஸ். இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுதான் ஒரு சோசியல் மீடியாவோட வேலை. ம் உங்களை ட்ரீட் பண்றது கிடையாது. ம் இந்த அவேர்னஸ வச்சு நீங்க எக்ஸ்பர்ட்ட போய் மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணிக்க. யா, வெரி வேலிட் பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச் சரண்யா, இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு எபிசோட்ல கார்டிசால் பத்தி, அடுத்த ஹார்மோன்ஸ் பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேருக்கு தைராய்டு பத்தி, தைராய்டுனாலே பயந்துட்டு இருக்கவங்களுக்கு கியூர் ஆக முடியுங்கிறது ஒரு குட் நியூஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.